இன்று பரவலாக டீனேஜை நாங்கள் பார்க்குற நேரம் காதலிக்கிறான், லவ் பண்ணுறான். அந்த லவ் என்றது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அட்டேச்மெண்ட்டாக சைக்காலஜியில் நாங்கள் பார்க்குறோம். அதேமாதிரி அட்ராக்ஷனாக நாங்கள் பார்க்குறோம். இந்த டீனேஜில் டோப்பமைன் என்று சொல்லக்கூடிய அந்த லவ் ஹார்மோன் சுரக்கிற நேரம் இந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. ஆணும் பெண்ணும் அல்லது கட்டிளமை பருவத்தினர் இந்த காதலில் வீழ்வதை நாங்கள் பார்க்குறோம். அது பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் காண்ற நேரம் ஆஸ் அ சீனியர் சைக்காலஜி கவுன்சிலர் என்ற வகையில் எங்கள் சென்டர்ஸுக்கு வந்த கேசஸை பார்க்குற நேரம் பல பாரதூரமான பாதகமான விளைவுகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை இந்த பிரேக்கப்பால், டீனேஜ் பிரேக்கப், லவ் பிரேக்கப்பால் பல பிரச்சனைகளை அவங்க முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று தான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது அவங்களோட எஜுகேஷன் அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். கல்வி இந்த டீனேஜில் மிக முக்கியமான ஒரு ஆம்பிஷன், முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க எஜுகேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக அது முழுக்க டவுன் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சாதாரணமாக பெறக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை கூட இவர்களால் பெற்றுக்கொள்ளலாம் இருக்கு. இதனால் இந்த லவ் பிரேக்கப் என்று நாங்கள் சொல்கிறது அந்த உள ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துறது போலவே கல்வியிலும் தாக்கத்தை ஏற்படுது. அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கணுன்னா ஃபேமிலிஸோட, பேரண்ட்ஸோட, சிப்ளிங்ஸோட இந்த நேரம் சண்டை முரண்பாடுகள் ஏற்படுது. இமோஷனலாக அவங்க அவங்களோட ஆர்கியூ பண்ணி கொள்றதை நாங்கள் பார்க்குறோம், சண்டை பிடிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது இன்னொரு பார்க்குறோம். அதே போல் சைக்காலஜிக்கலி நாங்கள் பார்க்குற நேரம் பேனிக் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஆன்சைட்டி நாங்கள் சொல்ல பேனிக் அட்டாக் ஏற்படுது. மூச்செடுக்க முடியாமல் சுவாசிக்க கஷ்டப்படுற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. அதே மாதிரி கன்வர்சன் டிஸார்டர், மயக்கம் போட்டு விழுகிற நிலைமைகள் ஏற்படும். அதே மாதிரி டிசோசியேட்டிவ் டிஸார்டர், தன்னையும் தன்னை ஃபேமிலியையும் தான் இருக்கக்கூடிய இடத்தையும் மறந்த ஒரு நிலைமையில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதில் ட்ரோமான்னு சொல்லக்கூடிய இந்த மனக்காயங்கள் மிக ஆழமாக அவர்களை பாதிக்குது. கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஒரு வேதனை மிக்க ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எனவே இந்த லவ் பிரேக்கப்பை நாங்கள் பார்க்குற நேரம் சில பேர் நார்மலாக அதை சமாளித்து கொண்டு போகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சில பேர் இமோஷனல் ப்ராப்ளமோடு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சில பேர் நான் சொன்ன மாதிரி பேனிக் அட்டாக், அது மாதிரி டிசோசியேட்டிவ் டிஸார்டர், இப்படியான நோய்களுக்கு, உள நோய்களுக்கு உட்படுறதை நாங்கள் பார்க்குறோம். எஜுகேஷன் முழுக்க பறிப்போன ஒரு நிலைமையை நாங்கள் காண்றோம். அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர், ஒரு கட்டிளமை பருவத்தினர் என்ன மாதிரியாக இதிலேருந்து வெளியே வரலாம் என்றதை நாங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தான் அவர்களோடு எந்த விதமான கோல், அதாவது தொலைபேசி தொடர்புகளை நிறுத்தணும், மெசேஜ் பண்ணுறதை நிறுத்தணும். அதை மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜுகளை பார்க்குறத நிறுத்தணும். இது மிகவும் முக்கியமானது. அதாவது அவங்களோட சோஷியல் மீடியா அப்படியே அன்ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி முடியுமான கட்டத்தில் பிளாக் பண்ணணும். இப்படி இந்த வகையில் அந்த உறவை முழுசாகவே தவிர்த்து கொள்ளணும். ஏண்டா நாங்கள் பார்க்குற அதை ஒழுங்காக இதை பண்ணாத காரணத்தினால பல வேதனைகள் திரும்ப திரும்ப ட்ரோமாக்குள்ளே புழுகிற சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதனால் நோ கான்டாக்ட்ன்றது மிக முக்கியமான முதலாவது விஷயம். ரெண்டாவது அந்த சம்பவங்கள், அந்த நினைவுகள் எல்லாமே உடனடியாக மறக்க போகிறது இல்லை. அதே மாதிரி அதில் கவலைகள், வேதனைகள் எல்லாமே உடனடியாக நிறுத்தப்பட போகிறது இல்லை. அப்போ அதெல்லாத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். அதில் நல்ல ஒரு வழி தான் அழுகை. அழுது இறைவன் அளித்த அருள், அழுது அதை வெளிப்படுத்த முடியும். ரெண்டாவது நாங்கள் சைக்காலஜியில் சொல்கிற ஜேர்னலிங் என்று சொல்லி ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அந்தந்த வேதனை தரக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் படிப்படியாக எழுதி அதை ஃபீல் பண்ணி எழுதி கடைசியில் அந்த நோட்டு புத்தகத்தை கிழித்து எரிய முடியும். இது மிக முக்கியமான ஒரு டெக்னிக்காக நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த நபருக்கு நீங்கள் ஏசணும், திட்டணும் நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு எம்டி சேரை முன்னால் வைத்துக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான முறையில் எல்லா விதத்திலும் அந்த நபரை
திட்டலாம், ஏசலாம். இதன் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இது மிக முக்கியமானது. நாங்கள் இந்த எங்களோட மனசில் உள்ள வேதனைகள், கவலைகளை கொட்டின பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால், நாங்கள் மீண்டும் பழையபடி எங்களோட ரீபில்ட் பண்ண வேண்டி வரும் எங்களோட கல்வியை. அப்போ எந்தெந்த பாடங்களில் நாங்கள் மிஸ் பண்ணினோம், எந்த பாடங்களில் கேப்ஸ் இருக்குது, எந்த பாடங்களுக்கு வகுப்பறைக்கு நாங்கள் போகலை, எந்த நோட்டு எங்களுக்கு இல்லை, இது எல்லாத்தையும் நாங்கள் மீள அமைச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி மிக முக்கியமாக எங்களுக்குன்னு இலட்சியங்கள் இருந்தீங்க படிக்கிற போது. அதாவது டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், ரொபோட்டிக் இன்ஜினியர் ஆகணும். இப்படி பல வகையான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இலக்குகளும் எங்களுக்கு அதை திரும்பவும் ரீகால் பண்ண வேண்டியவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை, எங்களோட ஷெடியூலை நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்வோம் என்று சொன்னால் இதிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம். அதே போல் நாங்கள் விடுபட்ட எங்களோட என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் போயிருக்கும். நாங்கள் ஒரு விளையாட்டில் வீரராக இருக்கலாம், அல்லது அதில் பங்கு பற்றுனராக இருக்கலாம், அதுகளை மீள அமைக்கலாம். அதே போன்று எந்தெந்த ஹாபீஸ் தங்களுக்கு முன்பு விருப்பமாக இருந்தோ அந்த ஹாபீஸ் எல்லாத்தையும் நாங்கள் திரும்பவும் மீள செய்யலாம். அதே போல் மிக முக்கியமான இன்னொரு விஷயம்தான் ஃபேமிலி சப்போர்ட். ஏன்னா ஃபேமிலியை பொறுத்தவரை இன்று நாங்கள் பார்க்குற அந்த பிள்ளையை திட்டு தீர்க்கிறது. நீ செஞ்ச வேலை, அவசரப்பட்டாய், எங்களோட பேச்சு கேட்கல, இதனால தான் இப்படியான அணியை அவனுக்கு நடந்துச்சு, நீ தான் தேடிக்கொண்டது, இந்த மாதிரியெல்லாம் கதைக்காமல் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை, அது ஆணோ பெண்ணோ, அதை அரவணைக்கணும், அணைக்கணும், ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த பிள்ளையோட வேதனை எவ்வளோன்னு சொல்லி. அப்போ அந்த அணைப்பு, ஹக்கிங் அந்த பிள்ளைக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் ஒன்று இருக்குதுன்றதை உணரும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். நன்றி.